மகளிர் நேய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கிலோ கடலைப்பருப்பு போட்டு அது முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுடுவோம். இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வைப்போம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுது. இந்த கடலைப்பருப்பை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியில் அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைப்போம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மேலாக்க எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கான். கிண்ணத்தில் வச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கியது, கொத்தமல்லி, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தவாவை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு அந்த சுண்டலில் நம்ம கொட்டிடுவோம். இஞ்சி நம்ம நிறையா போட்டிருக்கிறதுனால இது வாய்வு வராது, நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். மேலும் மகளிர் நேய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.